சமூக நீதி அப்படின்னு ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. சமூக நீதினா என்னங்க? எல்லா மதமும் ஒண்ணு, எல்லா மக்களும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணுதான் மொத்தத்துல அப்படின்றது தானே சமூக நீதி. இந்த இந்து மக்களை மட்டும் அட்டாக் பண்றது சமூக நீதி இல்லைல்ல. ஆனா இப்போ நமது கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, ஜாதி மதம் அடையாளங்கள் கல்வி வளாகத்துக்குள்ள வரவே கூடாது. நான் கூட வீட்டுல இருந்து ஒரு கயிறு கட்டிட்டு வந்தா கண்டிப்பா அதை அவுத்துட்டு தான் நான் வரேன், அதை கழட்டிடுறேன். அது மாதிரி கயிறு இந்த மாதிரி பிள்ளைங்க கட்டிட்டு வந்தா அதை அனுமதிக்க கூடாது ஸ்ட்ரிக்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட கேள்வி, இந்த பள்ளியில யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு கொடுக்குறாங்க? ஈக்குவாலிட்டி. இதுல பணக்காரன் ஏழை, அரசு பள்ளியில படிக்கிறதோ பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளும் எல்லாரும் சமம். அதற்கு தான் அந்த யூனிஃபார்ம், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது குளிச்சு மூழ்கி ஒரு பிள்ளைக்கு ஒரு விபூதி வச்சு அனுப்புறதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். அது ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு வெவ்வேறு இருக்கும். அதிகப்படியான இந்து மக்கள் வாழக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது இப்படிதான் லட்சணமா போகணும். ஒரு பொட்டு வச்சுக்கோம், பூ வச்சுக்கோம், விபூதி வச்சுதான் போகும். இன்னைக்கு நிறைய தனியார் பள்ளிகள்ல பூ கூட பிள்ளைங்களை வைக்க விடுறது இல்ல, பொட்டு வைக்க விடுறது இல்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. அதெல்லாம் யாரும் பேசல. இன்னைக்கு இவரு சொல்றாரு, அமைச்சர் சொல்றாரு கயிறுகளை அனுமதிக்க கூடாது இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஒரு டாட் 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 போடுறாரு. அப்படின்னா என்ன? நாளைக்கு பொட்டு வைக்க கூடாது, விபூதி வைக்க கூடாது, இப்படி இந்த அடையாளங்கள் எல்லாம் எடுத்து விட்டுருவீங்க. யூனிஃபார்ம் போட்டு ஹிஜாப் போட்டு வருதுங்களா பிள்ளைங்க, அதை நீங்க சொல்லுவீங்களா போடக்கூடாதுன்னு? சொல்ல முடியுமா? முடியாது. இளிச்சவாயி இந்து மதம் தான். இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, பிள்ளைங்க இந்த ChatGPT ஜெமினி எல்லாம் யூஸ் பண்ணி தன்னுடைய ஹோம்ஒர்க் ஈஸியா முடிச்சுறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா படிக்கணுன்ற அறிவுரைகளை ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சிங்க பெண் படைன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் பாராட்டுறோம். பெண்ணாக நானும் ரொம்ப சேஃப்டியான விஷயம், நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுலயும் நீங்க ஏஐ யூஸ் பண்ணி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி பரவலா ஷேர் பண்றாங்க சோசியல் மீடியா. அதுல பார்த்தா நம்முடைய அரசு எம்பளத்துக்கு கீழே எழுதப்பட்ட நம்ம தமிழ் எழுத்துக்கள் 1008 மிஸ்டேக். ஏன்னா ஏஐல போட்டு அப்படியே வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட பார்க்கல, பிள்ளைகள் பார்க்காம அப்படியே ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்களே அரசாங்கமே ChatGPTயும் ஜெமினியையும் ஏஐயும் யூஸ் பண்ணிக்கிட்டு பள்ளி பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்றீங்க. நியாயமா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. சமூக நீதி அப்படின்னு ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. சமூக நீதினா என்னங்க? எல்லா மதமும் ஒண்ணு, எல்லா மக்களும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணுதான் மொத்தத்துல அப்படின்றது தானே சமூக நீதி. இந்த இந்து மக்களை மட்டும் அட்டாக் பண்றது சமூக நீதி இல்லைல்ல. ஆனா இப்போ நமது கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, ஜாதி மதம் அடையாளங்கள் கல்வி வளாகத்துக்குள்ள வரவே கூடாது. நான் கூட வீட்டுல இருந்து ஒரு கயிறு கட்டிட்டு வந்தா கண்டிப்பா அதை அவுத்துட்டு தான் நான் வரேன், அதை கழட்டிடுறேன். அது மாதிரி கயிறு இந்த மாதிரி பிள்ளைங்க கட்டிட்டு வந்தா அதை அனுமதிக்க கூடாது ஸ்ட்ரிக்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட கேள்வி, இந்த பள்ளியில யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு கொடுக்குறாங்க? ஈக்குவாலிட்டி. இதுல பணக்காரன் ஏழை, அரசு பள்ளியில படிக்கிறதோ பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளும் எல்லாரும் சமம். அதற்கு தான் அந்த யூனிஃபார்ம், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது குளிச்சு மூழ்கி ஒரு பிள்ளைக்கு ஒரு விபூதி வச்சு அனுப்புறதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். அது ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு வெவ்வேறு இருக்கும். அதிகப்படியான இந்து மக்கள் வாழக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது இப்படிதான் லட்சணமா போகணும். ஒரு பொட்டு வச்சுக்கோம், பூ வச்சுக்கோம், விபூதி வச்சுதான் போகும். இன்னைக்கு நிறைய தனியார் பள்ளிகள்ல பூ கூட பிள்ளைங்களை வைக்க விடுறது இல்ல, பொட்டு வைக்க விடுறது இல்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. அதெல்லாம் யாரும் பேசல. இன்னைக்கு இவரு சொல்றாரு, அமைச்சர் சொல்றாரு கயிறுகளை அனுமதிக்க கூடாது இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஒரு டாட் 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 போடுறாரு. அப்படின்னா என்ன? நாளைக்கு பொட்டு வைக்க கூடாது, விபூதி வைக்க கூடாது, இப்படி இந்த அடையாளங்கள் எல்லாம் எடுத்து விட்டுருவீங்க. யூனிஃபார்ம் போட்டு ஹிஜாப் போட்டு வருதுங்களா பிள்ளைங்க, அதை நீங்க சொல்லுவீங்களா போடக்கூடாதுன்னு? சொல்ல முடியுமா? முடியாது. இளிச்சவாயி இந்து மதம் தான். இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, பிள்ளைங்க இந்த ChatGPT ஜெமினி எல்லாம் யூஸ் பண்ணி தன்னுடைய ஹோம்ஒர்க் ஈஸியா முடிச்சுறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா படிக்கணுன்ற அறிவுரைகளை ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சிங்க பெண் படைன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் பாராட்டுறோம். பெண்ணாக நானும் ரொம்ப சேஃப்டியான விஷயம், நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுலயும் நீங்க ஏஐ யூஸ் பண்ணி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி பரவலா ஷேர் பண்றாங்க சோசியல் மீடியா. அதுல பார்த்தா நம்முடைய அரசு எம்பளத்துக்கு கீழே எழுதப்பட்ட நம்ம தமிழ் எழுத்துக்கள் 1008 மிஸ்டேக். ஏன்னா ஏஐல போட்டு அப்படியே வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட பார்க்கல, பிள்ளைகள் பார்க்காம அப்படியே ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்களே அரசாங்கமே ChatGPTயும் ஜெமினியையும் ஏஐயும் யூஸ் பண்ணிக்கிட்டு பள்ளி பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்றீங்க. நியாயமா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ.